ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசை வந்து பார்வதி பணத்தை பார்த்துட்டேன் சொல்லாத பக்கி பதறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாராங்க. அங்கேருந்து விஜயா, ஏமா இப்படி கும்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டால் பணத்தை காணும்னு சொல்கிறாங்க. ஐயோ யார் வந்தாங்களோ தெரியலையே, எப்படி வந்தாங்களோ தெரியலையே, எது வந்தாங்களோ தெரியலையே, ஐயோ இந்த பொண்ணு பணம்னா பணம் அளவுக்கு வாய பழக்கமே, ஐயோ இது பயப்படுறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம் பார்த்து துணியை முடிச்சு வச்சது யாருன்னு யோசிக்க மீனா வந்த, உனக்கு எப்பொழுதுமே மீனா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவாங்களா, ரோகிணி வந்தது ஞாபகமே இருக்காதா, நல்ல கதடா இது, இல்லாத விட்டு மருமகனா எல்லா பழியும் போடலாங்கிறது. இது வந்து ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் இன்னமும் நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. எல்லாரோட லைஃப்லையும் இப்படி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணியிருப்போம். அதாவது கொஞ்சம் வசதியாக இருந்து வந்தவங்களும் கொஞ்சம் இல்லாதப்பட்ட வந்தவங்களும் பழி என்ன வேணால் போடலாம், இவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்கன்ற நினப்பு இன்னமும் எல்லார் மாமியார் மனசுலையும் ஓடுதுங்க. ஒருவேளை நம்மளும் மாமியாரானோ இப்படி தான் இருப்போமோ அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. அதை இருக்கக்கூடாதுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு சில பேர் நடந்துக்கிறாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. வீட்டுக்கு போனவங்க மிஸ்டு கால் கொடுக்குறேன் பேசுன்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் கொடுக்க வச்சு கால் பண்ண வச்சு என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா, என்ன மீனாவை சந்தேகப்படுறியான்னு கேட்க, மீனாவை நறுக்கு 4 கேள்வி கேட்க, மீனா ஒரு பக்கம் கும்பிட்றாங்க. ஏமா அமைதியாக இருக்க, அடிச்சு பேசு, ஆணித்தனமாக பேசு, என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது, அந்த ரேஞ்சுக்கு போகணும். இன்னொரு பக்கம் அண்ணாமலை, யாரை பார்த்து பேசுகிற, ஒருவேளை இவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தான் நீ இந்த பிளானை போடுறேன்னா, நான் ஏன் போனோம் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது அண்ணாமலை ஒரே கூட போட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன், பார்வதியத்தை கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க, நேரில் போய் விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் வெளியே வருங்கிறாங்க. முத்து அப்படியே அச்சு பிசுங்காமல் சொல்கிறாரு. அதாவது பார்வதியத்தை அப்படியேப்பட்டவங்க இல்லை, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இதில் எங்கள் அம்மா ஏதோ கேம் விளாட்றாங்க, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் வான்னு மீனாவை சமாதானம் பண்ணி கூட்டு போகிறாங்க.